அன்புக்குரியவர்களே, இறை வேண்டல் 100 என்னும் தொடரில் இன்று தனியாக இறைவேண்டல் செய்யுதல் என்பதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் ஜெபிக்க வேண்டும், இறைவேண்டல் செய்ய வேண்டும். திருமுழுக்கு பெற்ற அனைவருக்குமே ஜெபிக்க கடமை இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் 3 வகைகளில் ஜெபிக்க வேண்டும். தனியாக ஜெபிக்க வேண்டும், குடும்பமாக ஜெபிக்க வேண்டும், திரு அவை சமூகமாக ஜெபிக்க வேண்டும். தனியாக இறைவேண்டல் செய்வது எதற்காக என்றால், நாம் கடவுளின் முன்பாக தனியே இருந்து நம் வாழ்வின் நிறைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், நம்முடைய பாவங்களுக்காக மன்னிப்பு கோருகிறோம், நம்மை ஆசீர்வதிக்க மன்றாடுகிறோம். அது மட்டுமல்ல, நம் வாழ்வின் தலைவரான இயேசுவும் தனியாகவும் இறைவேண்டல் செய்தார், குழுவாகவும் இறைவேண்டல் செய்தார், சமூகமாகவும் இறைவேண்டல் செய்தார். ஆகவே இயேசுவை பின்பற்றி நாமும் தனியாகவும் குடும்பமாகவும் திரு அவை சமூகமாகவும் ஜெபிக்க வேண்டும். இன்று தனியாக இறைவேண்டல் செய்தார் என்பதை பற்றி ஒரு விவிலிய செய்தியை நாம் பார்ப்போம். மார்க் நற்செய்தி 1:35. மார்க் 1:35 நாம் வாசிக்கின்றோம். இயேசு விடியற்காலை கருக்கலில் எழுந்து தனிமையான ஒரு இடத்திற்கு புறப்பட்டு சென்றார். அங்கே அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். ஆகவே இயேசு விடியற்காலை கருக்கலில் எழுந்து தனியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் என்று மார்க்கு அருமையாக பதிவு செய்திருக்கிறார். இயேசுடைய வாழ்வில் அவர் தனியாக இறைவனிடம் வேண்டினார். ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தனி வேண்டுதல், தனி ஜெபம் இருக்க வேண்டும். தனி ஜெபம் அதுதான் நம்முடைய திரு அவை சமூகமாக வழிபாடுகளில் பங்கேற்பதற்கு ஒரு அடித்தளமாக இருக்கிறது. எனவே நாம் அந்த தனி ஜெப அனுபவத்தை பெற்றிருக்க வேண்டும். பல கத்தோலிக்கரிடத்தில் தனி ஜெப அனுபவமே இல்லை. ஆனால் இயேசுவை பாருங்கள், அதிகாலை நேரத்தில் தனியாக அவர் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். நம்மில் பலருக்கு ஜெபிக்க நேரமில்லை என்று சொல்கிறோம். நேரத்தை நாம் தான் கண்டுபிடிக்க வேண்டும். நம்மை படைத்த, நம்மை பராமரிக்கின்ற, நம்மை பாதுகாக்கின்ற கடவுளோடு நாம் அன்றாடம் ஒரு 5 நிமிடங்களாவது செலவழிக்க வேண்டும். அதுவே தனி வேண்டல். அதற்கான நேரத்தையும் இடத்தையும் நாம் தான் தேர்ந்தெடுக்க வேண்டும். எனவே இயேசுவை போலவே அதிகாலையிலேயே நாம் எழுந்து ஒவ்வொரு நாளும் இறைவனிடம் வேண்டுவது நல்ல ஒரு பழக்கமாகும். இயேசு தனியாக இறைவேண்டல் செய்தார். நாமும் ஒவ்வொரு நாளும் இறைவேண்டல் செய்வோமாக. நம்முடைய குழந்தைகளையும் தனியாக ஜெபிப்பதற்கு பழக்குவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.